ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதியோட ஃபேன்ஸ் மீட் ஒரு வழியாக நடந்து முடிஞ்சிடுச்சு. இதுதான் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இப்போது அந்த ஃபேன்ஸ் மீட் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடுச்சு. அந்த ஃபேன்ஸ் மீட்டுக்கு வந்து கம்ருதீன் அப்புறம் விஜய் பார்வதியோட அம்மா ஆன சரஸ்வதி அவங்க எல்லாருக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி அவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஃபேன்ஸ் மீட்டில் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் வந்து ஒன்று போயிருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதி வந்து அந்த கார் டேஸ்க்ல நடந்த விஷயத்த வந்து அவங்க இன்னும் இன்னும் அத உணரல. அத வந்து தப்புன்னு அவங்க இன்னும் அத எடுத்துக்கவே இல்ல. பட் அது அவங்க தப்புன்னு எடுத்துக்கலைன்னா கூட பரவால்ல. அவங்க அம்மாவும் சேர்ந்துட்டு அந்த விஷயத்த பத்தி சர்ச்சைக்குரிய விஷயம் ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சிவி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஜய் பார்வதி அந்த கார் டாஸ்க்ல சாண்ட்ராக்கு கிட்ட அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. பிரைவேட்டா ஒரு விஷயம் கம்ருதீன பத்தி சொல்லியிருப்பாங்க. சாண்ட்ரா என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த வாக்குவாதத்துல அந்த விஜய் பார்வதியோட மேட்டர வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருப்பாங்க. உடனே விஜய் பார்வதி வந்து கடுப்பாயி, எங்க இவள விட்டா ஃபுல்லாத்தையும் சொல்லி நம்மள மறுபடியும் பிரேக்கப் லெவலுக்கு கொண்டுட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேருந்து எப்படியாவது சாண்ட்ராவ வெளியில தள்ளிரணும் அப்படின்ட்டு, அ அவங்க ஒரு பிளான் போட்டுட்டாங்க. அதுக்கு வந்து கம்ருதீன ஹெல்ப்புக்கு கூப்பிட்டாங்க. ஏன்னா உண்மையிலேயே அவர் ஹெல்ப்புக்கு தான் வந்தாரு. அவரு கிக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுல வரல. அ அப்புறம் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு 2 பேரும் கிக் பண்ணி அவங்கள வெளிய தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா கீழ விழுந்து அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்து அவங்க தனியா ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இவங்களுக்கு ரெட் கார்ட் வாங்க வச்சது இன்னொரு பக்கம் இருந்தாலும், என்ன இருந்தாலும் விஜய் பார்வதி பண்ணுனது வந்து மன்னிக்க முடியாத தப்பு. கிக் பண்ணி வெளியில தள்ளுறது வந்து உண்மையிலேயே ரொம்ப தப்பு. அது யாரா இருந்தாலும் பரவால்ல. ஆனா வந்து சாண்ட்ரா வந்து விஜய் பார்வதியோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. ரொம்ப நெறைய பேரு விஜய் பார்வதிய ஒதுக்குனப்ப கூட, சாண்ட்ரா வழினாவே போய் அவங்க கூட "இட்ஸ் ஓகேடி பரவால்ல" அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அவங்க கன்ஃபெஷனே குடுத்துருக்காங்க. நான் வந்து விஜய் பார்வதிய சாரி கேட்கப்ப அவள ஹக் பண்ணாத விட்டது தப்பு தான். அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கேட்டிருந்தாலும், அப்ப வந்து விஜய் பார்வதி பண்ணுனது தப்பு தான். பட் இன்னும் வந்து அவங்க அத தப்புன்னே உணராதது இன்னொரு பக்கம் இருந்தாலும், அவங்க அம்மாக்கு வந்து கிட்டத்தட்ட 70 அபோவ் ஆகுது. அவங்களே அ என் பொண்ணு பண்ணுனது ஒண்ணும் பெரிய தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரியும், அவ அப்படியே கெத்தா நடந்து வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் பாடுறதெல்லாம் பாட்டு பாடுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேடிக்கையா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 70 அபோவ் ஆகுது. நீங்க வந்து உங்க பொண்ணா இருந்தாலும் நீங்களே ஒரு டீச்சர் அது இல்லாம. உங்க பொண்ணா இருந்தா கூட அவங்களுக்கு வந்து நீங்க நல்ல அட்வைஸ் தான் குடுத்துருக்கணும். இது இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அவ இந்த மாரி இதுக்கு அவ பண்ணுனது தப்பு தான். அவ அதுலருந்து ரெக்கவர் ஆயிட்டு வரா அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்க ரெட் கார்ட் வாங்கியிருந்தாலும், அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபேன் பேஸ் அப்புறம் அவங்களுக்குன்னு சப்போர்ட் பண்ண ஒரு 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 குறிப்பிட்ட ஆடியன்ஸ் வந்து இருக்குறாங்க. ஸோ நீங்க அவங்களுக்காகவாவது நீங்க கொஞ்சம் இதா பேசியிருக்கணும். எப்ப பாரு தன் பொண்ண தூக்கி வச்சு பேசுறது வந்து, அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஆடா இருக்கு. என்ன பண்ணனாலும் உங்க பொண்ணுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? தப்பு பண்ணனாலும் கூட நிப்பீங்களா? அது தப்பு இல்ல. நீங்களே ஒரு டீச்சர். ஒரு ஸ்டூடண்ட் வந்து தப்பு பண்ணனா அவன என்கரேஜ் பண்ணுவீங்களா? அப்படிதான் இருக்குது உங்களோட அந்த பேச்சு. தான் பொண்ணு பொண்ணு கெத்து, மாசு அப்படின்னு பேசுறதெல்லாம் சிரிப்பா இருக்கு. அந்த விஷயத்துல என்னதான் விஜய் பார்வதி அ நம்ப சொன்னாலும், அவங்க பண்ணுனது ரொம்பவும் மன்னிக்க முடியாத தப்பு. சாண்ட்ரா பண்ணுனது ஒரு பக்கம் இருந்தாலும், கிக் பண்ணி வெளியில தள்ளி ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணுனது விஜய் பார்வதி தான். அப்புறமேலு இன்னொரு விஷயம் ஒண்ணு பேசியிருந்தாங்க. பா திவ்யா கணேஷ பத்தி ஃபோட்டோ போட்டோனே, இத நான் பார்க்க கூட விரும்பல. அவங்கள பத்தி சிலர பத்தி பேச வேணாம். சிலர லைஃப்ல இருந்து டெலீட் பண்ணிர்லாம் அப்படின்னு சம்திங் சொன்னாங்க. பட் வாட் எவர் இருந்தாலும், நீங்க வந்து எல்லாருமே பிபி கண்டஸ்டன்ட்ஸ். வெளியில போய் நீங்க தனியா எல்லாருமே பார்ட்டி பண்ணுவீங்க, கெட் டுகெதர் பண்ணுவீங்க, வாட் எவர் இருக்கும். ஆனா, அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போற அளவுக்கு திவ்யா கணேஷ் வந்து ஒண்ணுமே பண்ணல. பிகாஸ் திவ்யா கணேஷ் எவ்ளோ ரொம்ப குவைட் அண்ட் ஒபீடியன்ட்டா உங்க அம்மாக்கு பண்ணுனதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்கன்னு நெனைக்கிறேன். மேபி நீங்க போய் அதெல்லாம் திருப்பி பார்த்தா கொஞ்சம் நல்லாருக்கும். அங்க இருக்கிற எல்லாத்த விடவும், திவ்யா கணேஷ் வந்து ரொம்பவும் உங்க அம்மாவ அவ்ளோ சூப்பரா வார்மா வெல்கம் பண்ணி, அவ்ளோ சூப்பரா அவங்கள கவனிச்சுக்கிட்டாங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. ஆனா உங்க அம்மாவே வந்து ஏதோ அ கெழவி அப்படிங்கலாம் சம்திங் சொன்னாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்பவே என்ன இப்படி பண்றாங்க, தன் பொண்ணுக்கு பிளைண்டா சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாரி இருந்தது. ஸோ வாட் எவர் இருந்தாலும்,
பார்வதியோட அந்த பிஹேவியரை நியாயப்படுத்தி பேசுறது ரொம்பவும் தப்பு. என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மேபி இதுக்கு மேல பார்வதியோட அம்மா வந்து இத திருத்திக்கிட்டா, அவங்க பொண்ணு லைஃப்‌க்கு அது நல்லாருக்கும். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ட மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க. மேலும் இந்த மாரி வீடியோஸ்க்கு மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.